வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு மஷ்ரூம் மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே நல்லா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு மசாலா கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இந்த பாத்திரம் நல்லா அடிப்பிடிக்காமல் இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போது தக்காளி சூப்பராகவே நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் இது கூட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் காளானை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் காளான் கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காளான் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போது காளான் நல்லா கலந்து விட்டதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன். நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா கையால். ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும். அந்த காரமும் வந்துட்டு நல்லா கொடுக்கும். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு இந்த மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட மீதி இருக்கிற நான் மிளகுத்தூளையும் சேர்த்துட்றேன். அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு 250 கிராம் காளானுக்கு 1 ஸ்பூன் நிறைய நீங்கள் மிளகு இடிச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா காரமும் நல்லா கிடைக்கும். நல்லா வாசனையாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாகிடும். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா காளானோட ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டி சூப்பராகவே தயாராகிடுச்சு. கடைசியாக நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் தூவி நல்லா கலந்துட்டு சூடான சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காளான் மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு காளான் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் கூடவோ இல்லை குறையவோ சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.